ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு 4 விதமான நெக் வந்து நம்ம ரொம்பவுமே ஈஸியாக வந்து எப்படி தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நெக் வந்து நம்ம ஒரு 3 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ நெக்கோட ஹைட் வந்து ஒரு 5 இன்ச்சுக்கு எடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம எப்பயும் வந்து கழுத்துக்கு வந்து வரைவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இது வந்து ரெடி அளவுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு ரவுண்ட் நெக் பார்த்துடலாம். இப்போ நான் இப்போ வரைகிறது வந்து நம்மளுக்கு ரெடி அளவு. இது வந்து நீங்கள் கழுத்தை வந்து அடித்து அப்படியே திருப்புறீங்க அப்படின்னா இந்த ரெடி அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இல்லை நம்ம வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தான் நம்ம வந்து நெக்கை வந்து ஃபினிஷிங் பண்ண போகிறோம் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு உள்ளடக்கி நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், அழகாக வந்து நம்மளுக்கு ரவுண்ட் நெக் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் ரெடி பண்ணிடலாம். கிராஸ் பீஸ் வந்து வந்து இந்த மாதிரி கிளாத்தில் இப்படி இழுத்து பாருங்கள். அது வந்து கிராஸாக நம்ம வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கிளாத்தை வந்து நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக பாருங்கள், நான் 1 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து 1 இன்ச் அளவே நம்மளுக்கு போதுமான அளவு. இதே மாதிரியே வந்து நம்மளுக்கு வந்து அந்த நெக்குக்கு வந்து எவ்வளோ கிராஸ் பீஸ் தேவையோ அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி பிரித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பாருங்கள், அழகாக வந்து நம்மளுக்கு கிராஸ் பீஸ் வந்து கிடச்சிருச்சு. இது 1 இன்ச் அளவே நம்மளுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும். நம்ம 1 இன்ச் அளவே எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம 2 கிளாத்தையும் வச்சு இந்த மாதிரி ஒரு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை ஆப்போசிட் அந்த மாதிரி மாற்றி இங்கே பாருங்கள், நான் இப்போ கோடு போட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு தையல் வந்து கரெக்டாக வரணும். இந்த மாதிரி நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா கிராஸ் பீஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நம்ம எடுத்து பார்க்குறப்ப அழகாக வந்து பொருத்தியாச்சு. இப்படி தான் வந்து நம்மளுக்கு எவ்வளோ நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் தேவையோ இதே மாதிரியே வந்து ஜாயிண்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு கழுத்துக்கு தேவையான கிராஸ் பீஸ் வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து அந்த கழுத்தை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம கிளாத் வந்து விட்டுருந்தோம் தையலுக்கோசரம். அந்த 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம அந்த கழுத்தோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த கிராஸ் பீஸை வச்சு நம்ம வளைச்சிக்கிட்டே வரணும். நம்ம 1/4 இன்ச்சு தான் விட்டுருக்கோம். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மியாவோ வந்து பிடிச்சிடக்கூடாது. இது வந்து நீங்கள் ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி தான் வந்து தைக்கணும். நம்ம வந்து உங்களுக்கு நீங்கள் பழக்கம் இல்லை அப்படின்னா இப்போ நான் எப்படி ரஃபாக வந்து இந்த மாதிரி கிளாத்தில் வந்து ரவுண்டு பீஸ் எடுத்துருக்கணும் அதே மாதிரி நீங்கள் தைச்சி பழகிக்கங்க. உள்ளே வந்து குட்டி குட்டியாக வந்து நம்ம இந்த மாதிரி சிசர் கட் போட்டு விட்டுருங்க. அது வந்து நம்மளுக்கு அழகாக வந்து திரும்பி கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு தையல் போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து பாருங்கள், நம்ம உள்ளே போட்ட தையல் அந்த பிசுறு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து மேலே நம்ம கிராஸ் பீஸ் வச்சுருக்கோம்ல அது வந்து அப்படி கவர் பண்ணி இப்படி வர்ற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ நான் எப்படி தையல் போடுறேன்னு பாருங்கள். கரெக்டாக வந்து இப்போ நம்ம மடித்து வச்சுருக்க துணி மேலே வந்து நம்மளுக்கு தையல் வந்து விழுகணும். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஈவனாக வர மாதிரி கரெக்டாக மடித்து வச்சுட்டே தைச்சிட்டே வாங்க. அப்போ தான் வந்து கழுத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் இது வந்து நீங்கள் புதுசாக பழகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த வீடியோ. உங்களுக்கு பிகினர்ஸ்க்கோசரம் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கழுத்து நான் ஒரு 4 விதமாக எப்படி நம்ம தைக்கிறதுன்னு சொல்லி தான் அந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு பொறுமையாகவே சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பாருங்கள், நம்ம இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் உள்ளே வந்து பாருங்கள் கொஞ்சம் கிளாத் வந்து கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் கிளாத் விட்டுட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்து நம்ம கட் பண்ணணும். இது வந்து நம்மளுக்கு 1 இன்ச் மட்டும் கிளாத் எடுத்துருக்கனால அதிகமாக வந்து உள்ளே வந்து கிளாத் வந்து அதிகமாக நம்மளுக்கு இல்லை. அதனால் நம்ம கட் பண்ண தேவை கிடையாது. இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது மாதிரி நம்ம அந்த துணியை வந்து இந்த பக்கம் அடித்து அப்படியே உள் சைடு வந்து ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாதா ப்ளவுஸ். நம்ம சாதா ப்ளவுஸ்க்கு வந்து கழுத்து ஃபினிஷிங் பண்ணுவோம்ல அது மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதே நம்ம டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா அடிச்சு திருப்பிட்டு நம்ம ஏதாவது டிசைன் பண்ணிக்க முடியும். இது வந்து சாதா நெக்குக்கு தான் நான் வந்து இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து பாருங்கள், ஒரு சைடு வந்து நம்ம வந்து தைச்சாச்சு. அதே போலயே வந்து இன்னொரு தையலும் போட்டுடலாம். வந்து அந்த சைடு போட்டோம். இப்போ வந்து நம்ம அந்த கழுத்தோட அந்த கார்னரில் வந்து தையல் போடுறோம். இந்த மாதிரி தைச்சிட்டு நீங்கள் ஒரு அயன் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சொற்கள் எதுவுமே இருக்காது. கழுத்து வந்து ரொம்ப ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். வந்து பாருங்கள், ரவுண்ட் நெக் வந்து நம்ம தைச்சி முடிச்சாச்சு. ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். உள் சைடும் பாருங்கள், நம்மளுக்கு அந்த 1 இன்ச் கிளாத் தான் எடுத்தோம். சுற்றிலும் பாருங்கள் தையல் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு இதே மாதிரி தான் வந்து நம்ம சாதா ப்ளவுஸ் வந்து தைக்கணும். 1 இன்ச் கிளாத் எடுத்தாலே நம்மளுக்கு போதுமான அளவு. இப்போ நம்ம வந்து அடுத்ததாக வந்து நம்ம பானைக்கு வந்து எப்படி வந்து
நம்ம தைக்கிறதுன்னு பார்த்துடலாம். அதே மாதிரியே ஒரு 3 இன்ச் அளவுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு ரஃப்பாக வந்து நான் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது வந்து கிளாத் வந்து நம்ம விடாமல் அப்படியே வந்து அடிச்சு திருப்புற மாதிரி இருந்தால் இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுவே வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை நம்ம வந்து உள்ளே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து தான் கழுத்தை வந்து தைக்க போகிறோம் அப்படின்னா உள்ளடக்கி வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு உள்ளடக்கி நீங்கள் ரெடி அளவுலேருந்து 1/4 இன்ச்சை வந்து சேர்த்து நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். அதே அளவில் கட் பண்ணிங்கன்னா கழுத்து வந்து பெருசாயிரும். இப்போ வந்து பாருங்கள், நானும் வந்து ரவுண்டு கழுத்துக்கும் எப்படி கிராஸ் பீஸ் எடுத்தோமோ அதே மாதிரி பானைக்கும் நான் கிராஸ் பீஸ் தான் எடுத்திருக்கேன். வந்து நம்ம எப்படி பொருத்தணுமோ அதே மாதிரியே வந்து இந்த கிராஸ் பீஸை வந்து நம்ம பொருத்திக்கலாம். இது பாக்கழுத்து அப்படிங்கிறனால நம்ம நேர் பீஸ் கூட போடலாம். நான் வந்து கிராஸ் பீஸ் தான் வந்து எல்லாத்துக்குமே போடுவேன். அது வந்து எல்லா கழுத்துக்குமே நம்மளுக்கு அழகாக வந்து வளைஞ்சு கொடுக்கும். இப்போ வந்து பாருங்கள், நம்ம ரவுண்டு நெக்கு வந்து நம்ம அப்படியே ஜாயின் பண்ணோம். ஆனால் வந்து பானைக்கு வந்து அப்படியே ஜாயின் பண்ணாமல் ஒரு ஓரை வந்து இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுருங்க. 1/4 இன்ச் அளவுக்கு துணியை வந்து மடித்து ஒரு ஓரமாக வந்து இப்போ நான் எப்படி தையல் போடுறேனோ அது மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து அந்த பானைக்கு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இப்போ நம்ம கிராஸ் பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அந்த பிசுறு வந்து நம்மளுக்கு மேலே தெரிகிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். இப்போ பானைக்கில் வந்து பாருங்கள், 2 இடத்துல வந்து அந்த வளைவு இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து துணியை வந்து லைட்டாக இந்த மாதிரி மடித்து வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த பாக்கழுத்துக்கு நம்ம தகுந்த மாதிரி இந்த மாதிரி மடிக்கணும். இந்த மாதிரி மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து நம்மளுக்கு பாக்கழுத்து வந்துடும். இப்போ நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக மட்டும் லூஸ் கொடுத்து அப்படியே மடித்து வச்சிங்கன்னாவே அழகாக வந்து நம்மளுக்கு திரும்பி கொடுத்துரும். இப்போ 2 பக்கமும் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு மேலே வரையும் அந்த 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த பானைக்கு வந்து அந்த கூர்மையான பகுதி இருக்குல்ல, அங்கே வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு சிசர் கட் போட்டு விட்டுருங்க. அப்போ தான் வந்து அழகாக வந்து திரும்பி கொடுக்கும். இப்போ வந்து பாருங்கள், நம்ம தைச்சதையே வந்து இப்போ நம்ம அந்த பீஸை வந்து இந்த பக்கம் எடுத்து விட்டுட்டு இப்போ நான் மார்க் பண்ணல அங்கனக்குள்ளே தையல் வந்து கரெக்டாக விழுகிற மாதிரி நம்ம தைக்கணும். இப்போ கீழே வந்து நம்ம மடித்து விட்ட துணியை வந்து அழகாக இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டு அந்த கார்னரில் வந்து நம்மளுக்கு அந்த தையல் வந்து விழுகிற மாதிரி கொண்டு வந்துடுங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு நம்ம மடித்து விட்டோம்ல, அதை வந்து இங்கிட்ட தூக்கி இந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு அந்த மடக்குனதை கரெக்டாக ஊசி போய் அந்த பானைக்கு கரெக்டாக அந்த முடிகிற இடத்துல போய் நிப்பாட்டி அப்புறம் திருப்பணும். இப்போ வந்து 2 பக்கமும் நம்ம அழகாக திருப்பியாச்சு. இப்போ மடக்கி விட்டு பாருங்கள், அழகாக வந்து நம்மளுக்கு பாக்கழுத்து வந்து ஷேப் வந்து நல்லாவே திரும்பி கொடுத்துரும். இதுக்கு தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு தையல் போடுறோம். இப்போ வந்து நம்ம பாக்கழுத்துக்கு 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து கழுத்தை பார்க்க ரொம்பவுமே அழகாக இருக்கும். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற இந்த 4 கழுத்துமே வந்து பார்த்திங்கன்னா சாதா ப்ளவுஸுக்கு வந்து நம்ம பீஸ் கொடுத்து தான் தைப்போம். ஏன்னா லைனிங் ப்ளவுஸ்னால் நம்மளுக்கு வந்து 2 பீஸ் வரும். நம்ம வந்து கழுத்தை வந்து அடித்து திருப்பிட்டு கூட ஏதோ ஒரு லேஸோ இல்லை ஏதோ ஒரு டிசைன் கூட வச்சுக்கலாம். லைனிங் ப்ளவுஸே சில டைம் வந்து நம்மளுக்கு லேஸாக இருந்துச்சுன்னா நம்ம அதுக்குமே இந்த மாதிரி கிராஸ் பீஸ் தான் வந்து கொடுத்து நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இன்னொரு தையல் போட்டு இந்த பாக்கழுத்து வந்து நம்ம முடிச்சிடலாங்க. இவ்வளோ தான் பானைக்கு வந்து ரொம்பவுமே ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ பானைக்கு வந்து நம்ம முடிச்சாச்சு. இவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து பானைக்கு வந்து தைக்கணும். நீங்கள் எல்லா கழுத்துக்குமே வந்து 1 இன்ச் வந்து எடுங்க, போதுமான அளவு. அடுத்ததாக வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டார் நெக் வந்து எப்படி வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கும் நம்ம இந்த மாதிரி ரஃப்பாக வந்து நம்ம கழுத்தை வந்து வரைஞ்சிக்கலாம். இதில் வந்து ஒரு 4 விதமான கழுத்து வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டார் நெக் வரையும் போது வந்து பாருங்கள், உள்ளடக்கி கொஞ்சம் தள்ளியே வரைங்க. அப்போ தான் வந்து கழுத்து வந்து ரொம்ப பெருசாக போயிடாமல் கரெக்டாக வந்து நம்மளுக்கு இருக்கும். இல்லைன்னா ரொம்ப வந்து அகலமாக போயிடும். அதனால் வந்து நீங்கள் எப்போயுமே மெயின் அளவு மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா தையலுக்கும் ஒரு 1/4 இன்ச் வந்து தள்ளி விட்டுட்டு தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும். இப்போ வந்து பாருங்கள், ஸ்டார் நெக் வந்து நம்ம அழகாக வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கும் சேம் வந்து நம்ம கிராஸ் பீஸ் தான் வந்து எடுத்துருக்குறோம். நீங்கள் எந்த கழுத்தாக இருந்தாலும் நீங்கள் கிராஸ் பீஸே எடுங்க, அது ரொம்ப வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். இப்போ கிராஸ் பீஸ் வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரியே வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து கழுத்து வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்து நம்மளுக்கு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கோங்க. கம்மியாக போயிடுச்சுன்னா மறுபடியும் வந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம தைக்கும் போதே வந்து கழுத்தை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி வந்து இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ரவுண்ட் நெக்னால் வந்து பாருங்கள், கிராஸ் பீஸை நம்ம அப்படியே வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி ஸ்டார் நெக், பா நெக் இந்த மாதிரி கழுத்துக்கெலாம் வந்து 1/4 இன்ச்சை வந்து இந்த மாதிரி ஓரமாக மடக்கி இந்த மாதிரி ஒரு தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம தைச்சோம் அப்படின்னா உள்ளே வந்து நம்மளுக்கு பிசுறு தெரியாமல் கரெக்டாக வந்து இருக்கும். அதனால தான் வந்து
இந்த மாதிரி ஒன் சைடு வந்து ஒரு ஓரமாக ஒரு 1/4 இன்ச்சை மடக்கி இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுறணும். இப்போ நம்ம வந்து புதுசாக வந்து தையல் பழகுறோம் அப்படின்னா மெயினாக வந்து நம்மளுக்கு அந்த கழுத்தும் அந்த கை ஜாயின் பண்ணுறது தான் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நான் அதனால தான் வந்து இந்த 4 கழுத்தையும் வந்து இந்த ஒரே வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இங்கே புதுசாக பழகுறவங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக வந்து புரியும். ஏன்னா சாதா ப்ளவுஸுக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து தான் வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து பாருங்கள், இந்த ஸ்டார் நெக்கில் நான் வந்து உங்களுக்கு பக்கத்தில் வந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து நம்ம கரெக்டாக அந்த துணியை வந்து அந்த கிராஸ் பீஸை வந்து அந்த கார்னர் பகுதியில் அப்படியே லைட்டாக வந்து இந்த மாதிரி மடக்கி அந்த ஷேப்புக்கு தகுந்த போல் நம்ம இந்த மாதிரி மடக்கிட்டு அந்த 1/4 இன்ச் தையலை வந்து கரெக்டாக நிப்பாட்டிட்டு ஊசியை குத்தி நிப்பாட்டிட்டு அப்புறம் திருப்புங்க. இந்த 3 இடத்துலையும் வந்து கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கழுத்து வந்து ரொம்ப சேஃபாக கரெக்டாக வந்துடும். அந்த கார்னர் பகுதியில் மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து மடித்து கொடுத்துட்டே வந்துடுங்க. இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் வரல அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ரஃபாக வந்து இந்த மாதிரி கிளாத்தில் நீங்கள் ஸ்டார் நெக் வரைஞ்சிட்டு கொஞ்சம் நாளைக்கு இந்த மாதிரி தைச்சி பாருங்கள். கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா அப்புறம் ப்ளவுஸில் வந்து நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிருங்க. இல்லாட்டி ப்ளவுஸ் வந்து நம்ம கழுத்தை வந்து ஃபினிஷ் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் தவறாக வந்துருச்சுன்னா அந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் இதாயிரும். அதனால் வந்து நீங்கள் ரஃபாக தைச்சி பழகிட்டு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா அப்புறம் ப்ளவுஸில் வந்து நீங்கள் இதே மாதிரி நீங்கள் தைச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு தையல் போடுறேன் பார்த்தீங்களா, இது வந்து ரொம்பவுமே முக்கியம். இது நம்ம போடாமையும் வந்து கழுத்தை வந்து நம்ம அப்படியே திருப்ப முடியும். அது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் நான் இப்போ ஒரு தையல் போடுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு தையல் போட்டோம் அப்படின்னா கழுத்து வந்து ரொம்பவுமே நம்மளுக்கு அசால்ட்டாக வந்து திரும்பி கொடுக்கும். இப்போ நான் எப்படி வந்து மடக்கி நம்ம அந்த தையல் போடுறோம்னு பாருங்கள். கரெக்டாக அந்த 3 கார்னர்லேயும் வந்து நம்ம ஊசி வந்து கரெக்டாக வந்து நின்று தான் திரும்பணும். அந்த மாதிரி நீங்கள் திருப்பிட்டீங்க அப்படின்னாவே கழுத்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் மேலே வந்து தையல் வந்து மேலே கொஞ்சம் சேர்த்து போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் திரும்புறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இப்போ வந்து பாருங்கள், இந்த தையல் போட்டனால நம்மளுக்கு வந்து அசால்ட்டாக வந்து இப்போ பாருங்கள் திரும்பி கொடுக்குது பாருங்கள். நம்ம தையலே போடாமல் சும்மா வந்து நம்ம எடுத்து விட்டதுக்கே வந்து பாருங்கள் கழுத்து வந்து ரொம்ப ஃபினிஷிங்காக வந்து அழகாக இருக்குது. இப்போ நம்ம அதை வந்து உள்புறம் திருப்பிட்டு இப்போ நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம தையல் போட்டுட்டு இந்த கார்னர்லேயும் நம்ம ஒரு தையல் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னாவே ஸ்டார் நெக் வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே அழகாக வந்து கிடச்சிரும். நீங்கள் இந்த மாதிரி சுடிதாரு இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸு எதில் வந்து நம்ம ஸ்டார் நெக் வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ஈஸியாக வந்து வைக்க முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருந்ததா அப்படின்னு. இப்போ வந்து பாருங்கள் ஸ்டார் நெக் வந்து பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது அப்படின்னு. இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அங்கனே நம்ம ஒரு தையல் போட்டோம் அப்படின்னா கழுத்துக்கு வந்து 2 தையல் ரொம்பவுமே அழகாக இருக்கும். நம்ம சாதா ப்ளவுஸுக்கு பூராமே இப்படி தான் வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கணும். இப்போ ஸ்டார் நெக் வந்து அழகாக ஃபினிஷிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம வி நெக் வந்து பார்த்துடலாம். அதுக்கும் இந்த மாதிரி நம்ம ரஃபாக வந்து கழுத்தை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வந்து அப்படியே வந்து கழுத்தை அடித்து திருப்புறீங்க அப்படின்னாவே நம்ம இப்போ மார்க் பண்ணுறது வந்து மார்க் பண்ணுற பார்த்தீங்களா, அது வந்து கழுத்தை வந்து அப்படியே அடித்து திருப்புறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து சாதா ப்ளவுஸ் வந்து தைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள், இந்த 1/4 இன்ச்சை வந்து நம்ம உள்ளடக்கி மார்க் பண்ணிட்டு தான் நம்ம கட் பண்ணணும். அது வந்து ரெடி அளவு. இது வந்து நம்ம தையலுக்கும் சேர்த்து 1/4 இன்ச் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் கிராஸ் பீஸ் கொடுத்து வந்து அடிக்கணும். இப்போ வந்து வி நெக் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கும் நம்ம கிராஸ் பீஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். சேம் எல்லாத்துக்குமே வந்து கிராஸ் பீஸ் தான். அந்த கார்னர் எந்த கழுத்தாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு கார்னர், இப்போ வந்து ஸ்டார் நெக்கில் வந்து 3 கார்னர் வரும், பா நெக்கில் வந்து 2 கார்னர் வரும், அதே மாதிரி வி நெக்கில் வந்து ஒரு கார்னர் கீழே வரும். அந்த கார்னரில் மட்டும் நம்ம வந்து அந்த கிராஸ் பீஸை வந்து அந்த கழுத்தோட அந்த வளைவு வருது பார்த்திங்களா, அந்த கார்னர் வந்து வி மாதிரி வளையுதில்ல, அங்கே வந்து கரெக்டாக வந்து நீங்கள் கிராஸ் பீஸை மட்டும் மடித்து கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கழுத்து வந்து சூப்பராக வந்துடும். நீங்கள் ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ்லேயே வந்து அழகாக பழகிக்கலாம். நீங்கள் வந்து நீங்கள் முதல் தைக்கிறீங்க அப்படின்னா சும்மா அந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்க கிளாத்துலேயே நீங்கள் வந்து பழகிக்கங்க. அதுதான் வந்து நம்ம கிளாத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கும். இல்லை என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களால் முடியும் அப்படின்ற ஒரு இதில் வந்து நீங்கள் வந்து தைச்சே பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு வந்து காசு போட்டு ப்ளவுஸ் எடுத்து தைக்கிறப்ப நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அக்கறை எடுத்து நம்ம தைப்போம். அதனால் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ப்ளவுஸ்லேயே வந்து கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து வி கழுத்துலேயும் பாருங்கள், அந்த வி மாதிரி இருக்கிற இடத்துல வந்து கரெக்டாக குத்தி நிப்பாட்டிட்டு நம்ம அப்படியே வந்து திருப்பி இந்த சைடு வந்து நம்ம அந்த மடித்து மட்டும் கொடுக்கறது மட்டும்தான் நம்மளுக்கு வேலையாக இருக்கும். மற்றபடி வந்து ஒரு கஷ்டமும் வந்து வேறு கழுத்துலலாம் வந்து வேறு கஷ்டமே கிடையாதுங்க. இப்போ எல்லா கழுத்துக்குமே நம்ம எப்படி தைக்கிறோமோ அதே தான் நம்ம வந்து அப்படியே மடக்கி தைச்சிட்டு நம்ம 2 தையல் வந்து போட்டோம்னாவே போதுமானதாக இருக்கும். இப்போ தான் வந்து நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் தைச்சி பழகிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனல் வந்து ரொம்பவுமே உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே வந்துடும். நீங்களும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து நம்ம வீடியோவை பார்த்து நீங்களும் தையல் வந்து கற்றுக்க முடியும். இப்போ வந்து பாருங்கள், வி கழுத்தையும் நம்ம அழகாக வந்து திருப்பியாச்சு. திருப்பிட்டு வந்து நம்ம எப்பயும் போல் நம்ம 2 தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வி நெக்கும் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவில் வந்து 4 நெக் வந்து நம்ம எப்படி வந்து ஈஸியாக வந்து தைக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து புதுசாக பழகிறவங்களுக்கு ரொம்பவுமே வந்து உதவியாக இருக்கிற வகையில் வந்து நான் வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொடுப்பேங்க. அடுத்த வீடியோவில் வந்து நான் ஃப்ரண்ட்டில் வந்து கப் டாட் வந்து எப்படி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு யாருக்கு எப்படி பிடிச்சா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேங்க. இவ்வளோ தான் நம்ம வீடியோ இதோட முடியுதுங்க. பாருங்கள், நம்ம 4 விதமாக வந்து நம்ம நெக் வந்து ஃபினிஷிங் பண்ணி இன்றைக்கி தைச்சி காமிச்சிருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.